ஏப்பா இந்த படம்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு, இந்த படத்துக்குலாம் எப்பயோ ட்ரெய்லர் வந்துருச்சு, இன்னுமா இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் எடுத்து முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாக பல வருஷமாக கிடப்பில் கிடக்கிற படங்களை தான் பார்க்க போகிறோம். இதில் சில படங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே கிடப்பில் கிடக்குது. அதுலேயும் ஒரு படம் 26 வருஷம் கிடப்பில் கிடக்குதுங்க. அதுவும் பெரிய பட்ஜெட் படம். அதில் வேற ஹிந்தி நடிகைலாம் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் அப்படிங்கிறது பார்ப்போம். அதை தாண்டி பெரிய ஹீரோக்களோட படங்கள், பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படங்கள் கூட கிடப்பில் கிடக்குது. அதுவும் எத்தனை வருஷமாக கிடப்பில் கிடக்குது அப்படிங்கிறத நிறையா படம் இருக்குது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2-3 ஹீரோ இருக்காங்கங்க. இவங்க படம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படம் இவங்க படம் மட்டுமே கிடப்பில் பல வருஷமாக கிடக்குது. அதில் முக்கியமான ஆள் தான், முக்கியமாக நம்பர் 1 ரேங்க்கு கொடுக்கலாம் அவருக்கு. ஆமாங்க, அரவிந்த் சாமி தான். அரவிந்த் சாமி அவர்கள் எக்கச்சக்கமான படம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான படம் கள்ளப்பார்ட் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 2022 ட்ரெய்லர் கூட விட்டுருந்தாங்க. அந்த படத்தில் வந்து ரெஜினா கேசன்ட்ராவும் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும், அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படியே தள்ளி போய் இன்னும் வரையும் 2026 2027லாம் அப்கமிங் ரிலீஸ் டேட்டுக்கு போட்டுட்ருக்காங்க. கள்ளப்பார்ட்டி இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரியே 2022 23 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகும்னு ட்ரெய்லர்லாம் விட்டு 2 டபுள் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னு விட்டுருந்தாங்க. இந்த டேரக்டர் வேறு இதுக்கு முன்னாடி மூடர்கூடம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமாக எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு பயங்கரமான டைலாக்லாம் இருக்கும். நவீன் அவர்களோட டைரக்ஷனில் வரதா இருந்த படம் அக்னி சிறகுகள். அருண் விஜயும் விஜய் ஆண்டனியும் சேர்ந்து நடித்த படம். இந்த படமுமே ரொம்ப வருஷமாக கிடப்பில் கிடக்குது. இந்த வருஷமே எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே கிடையாது. இன்னொரு விஜய் ஆண்டனி திரைப்படம் 2021 இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இதுவரையும் 5 வருஷம் ஆகியுமே இந்த படம் ரிலீஸ் ஆகலை. காக்கி அப்படிங்கிற படம் விஜய் ஆண்டனி இந்துஜா ரவிச்சந்திரன் நடித்த இந்த படமுமே ரொம்ப வருஷமாக கிடப்பில் கிடக்குது. இந்த படத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கல. மிஷ்கின் அவர்களோட பிசாசு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். பிசாசு 2 ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க. அது மறுபடியும் மிஷ்கின் தான் இயக்குறாரு. அப்படிங்கும்போது எனக்குள்ளே அந்த படம் எப்போ வரும், எப்போ இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக கிடப்பில் கிடக்குதுங்க, ரிலீஸ் ஆகாமல். 2021 கம்ப்ளீட் ஆன இந்த படம் இன்ன வரையும் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும், அப்போ ரிலீஸ் ஆகும் டேட்டு மட்டும்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த படம் ரிலீஸ் ஆன பாடு இல்லை. அடுத்ததாக சுமோ அப்படிங்கிற படம் மிர்ச்சி சிவா அவர்களோட திரைப்படம். இந்த படம் 2020 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்ன வரையும் இந்த படத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்கு மட்டும் இப்போ வரும் அப்போ வருங்கிற ஒரு போஸ்டர் மட்டும் வந்துடும். வணங்காமுடி அப்படிங்கிற படம் அரவிந்த் சாமி அவர்களோட திரைப்படம். இந்த படம் வந்து 2019 கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரித்திகா சிங், நந்திதா ஸ்வேதாலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்குமே எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனே கிடையாது. இன்னைக்கு நம்ம 5G காலகட்டத்தில் இருக்கோம். ஆனால் 4G அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துட்டு அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனால் அது எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த 4G அப்படிங்கிற படம் 2019 கிட்டத்தட்ட 2018 ஆரம்பிச்சு 2019 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போவே ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த 4Gயோட வேகத்தில் மேபியே வந்திருக்கும். இப்போ 5G அடித்து துவம்சம் பண்ணிட்டு போகுது. இப்போ வந்து 4G ரிலீஸ் பண்ணால் என்னத்துக்கு ஆகும்? அடுத்ததாக ஒவ்வொரு மாதமுமே இந்த படம் வரும் 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 வரும்னு அப்படின்னு பெரிய லெவலில் எதிர்பார்த்து கிடக்கிற ஒரு படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படமே 2019 தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ கூட May 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது கூட கன்ஃபார்மாக அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. ஆனாலும் அஃபிஷியலாக இதுக்கு முன்னாடி ஒரு 50 வாட்டி வந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு அது கன்ஃபார்மாக தெரில. பார்ப்போம் இந்த படம் வருதா வரலையா அப்படிங்கிறது. ஸோ சியான் விக்ரம் அவர்களோட இந்த துருவ நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்போ வந்தாலும் இந்த படம் சக்க போடும் அப்படின்னு நம்பலாம். சில ஹீரோவுக்கு மட்டும் படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகும். ஆனால் அந்த ஹீரோக்களுக்கு தொடர்ந்து படம் வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 8 அப்படிங்கிற ஒரு படம் 2018 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்ன வரையும் ரிலீஸ் ஆகல. பரத் அவர்களோட திரைப்படம். கலையரசன், ஆனந்தி இவங்க 2 பேரை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு லவ் கான்செப்ட், ஒரு ராம்காம் ரொமான்ஸ் காமெடி அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படமே 2018 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகலை இதுவரையும். அடுத்ததாக வெங்கட் பிரபு அவர்களோட டைரக்ஷனில் ரொம்ப வருஷமாக கிடப்பில் கிடக்கிற படம் தாங்க பார்ட்டி. அதாவது பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னே சொல்லலாம். மிர்ச்சி சிவா இருக்காரு, ஜெய் இருக்காரு, சத்யராஜ் இருக்காரு, ஜெயராம் இருக்காரு.
ஒரு பக்கம் ஹீரோயின்ஸ்ல ரெஜினா கெசன்ட்ரா இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சு 2018 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிவிச்ச படம் இன்ன வரையும் ரிலீஸ் ஆகலை. வெங்கட் பிரபுக்கே இந்த நிலைமை. எஸ்.ஜே. சூர்யா இன்னைக்கு பயங்கர பீக்கில் இருக்காரு. ஆனால் அவர் ஹீரோவாக நடித்த ஒரு படம் இதுவரையும் ரிலீஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2017 இரவா காலம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் டீசர் கூட வந்ததுன்னு வைங்களேன். ஆனால் இன்ன வரையும் அந்த படம் வரல. இந்த படமும் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. மறுபடியும் ஒரு அரவிந்த் சாமி அவர்களோட திரைப்படம் தாங்க சதுரங்க வேட்டை 2. சதுரங்க வேட்டை ஆல்ரெடி எச் வினோத் அவர்களோட டைரக்ஷனில் வந்து சக்க போட்டு போயிடுச்சு. வேற ஒரு டைரக்டர் தட் பார்ட் 2 நான் எடுக்கிறேன்னு நம்ம அரவிந்த் சாமி த்ரிஷா வச்சு எடுத்தாரு. இந்த படமே கிட்டத்தட்ட டீசர் அது இதுலாம் வந்தது. ஆனால் படம் மட்டும் வரல. மறுபடியும் ஒரு ஜிவி பிரகாஷ் அவர்களோட திரைப்படம் தான் அடங்காதே அப்படிங்கிற ஒரு படம். போஸ்டர் விட்டாங்க, அதுக்கு டீசர் விட்டாங்க, அந்த படம் வரப்போகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க. ஆனால் அந்த படம் கம்ப்ளீட்டும் ஆகிடுச்சு. இதுவரையும் அந்த படம் வரலங்க. ஸோ அடங்காதே 2016 கம்ப்ளீட் ஆகி இன்னும் வரையும் கிட்டத்தட்ட 9 வருஷமாக அந்த படம் கிடப்பில் கிடக்குது. அடுத்ததாக இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் கூட இந்த படம் அடித்து துவம்சம் பண்ணும்ப்பா, காமெடி அப்படி இருக்கும்ப்பா அப்படின்னு எல்லாராலையும் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு படம். ஆமாங்க, சந்தானம் அவர்கள் நடித்த சர்வர் சுந்தரம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது. மேபி ரிலீஸ் ஆனால் இந்த படம் மதகஜராஜா மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அருண் விஜயும் கார்த்திகா நாயரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் வா டீல் அப்படின்னு சொல்லிட்டு 2014 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்ன வரையும் வரல. ஆக்சுவலாக இந்த படம் 2014 கம்ப்ளீட்டட். சில டைரக்டரோட படத்தை நம்ம நம்பி ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அந்த கதைக்களமும் அந்த கதையும் அந்த கதைக்கேற்ற இசையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் சீனு ராமசாமி. ஆனால் அவரோட ஒரு படமே கிட்டத்தட்ட 11 வருஷமாக கிடப்பில் கிடக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படம் விஜய் சேதுபதியும் விஷ்ணு விஷாலும் சேர்ந்து நடித்த இந்த படம் இன்ன வரையும் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு பாடு கிடைக்கல. ஒரு டைரக்டரோட முதல் படம் பெரிய பிளாக் பஸ்டர், 2வது படம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு பேர் 2வது படம்னே வைக்கிறாரு. ஆமாங்க, தமிழ் படம் எடுத்த CS அமுதன் தான். விமல், அரவிந்த் ஆகாஷ், ரிச்சர்ட் ரிஷி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு பயங்கர கலகலப்பான ஒரு படம் தான். ஆனால் இன்ன வரையும் அந்த படம் வரல. இந்த படமும் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் பாடல்கள்லாம் கிட்டத்தட்ட எல்லா பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாடல்கள்லாம் இட்டு நம்ம ஆர்யா அவர்களோட தம்பியான சத்யா அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படம் காதல் டு கல்யாணம். அந்த சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்தது. பெரிய ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணாங்க. போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த படம் கம்ப்ளீட் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. மறுபடியும் அதே மாதிரியே ஒரு யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் பாடல்கள்லாம் தாறுமாறாக இருக்கும். காதல் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு படம் அரவிந்த் ஆகாஷ் அவர்களோட திரைப்படம். இந்த படம் 23 வருஷமாக கிடப்பில் கிடக்குதுங்க, ரிலீஸ் ஆகாமல். அடுத்ததாக 26 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆன ஒரு படம் இன்ன வரையும் ரிலீஸ் ஆகலைங்க. ஆமாங்க, அந்த படம் பெரிய பட்ஜெட் படம். அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை நான் சும்மா லைட்டாக சொல்கிறேன் பாருங்கள். கரிஷ்மா கபூர், சிம்ரன், அப்புறம் ரகுவரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ, பெரிய அளவில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். கேடி குஞ்சுமோகன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசரை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜென்டில்மேன் படம்லாம் எடுத்தவர். அவரோட பையனா எபி குஞ்சுமோகன் அப்படிங்கிறவர், அவர் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். கோடீஸ்வரன் இந்த படத்தோட பேர். இந்த படம் 26 வருஷமாக கிடப்பில் கிடக்குது. இன்ன வரையும் ரிலீஸ் ஆகல. மேபி இதுக்கு பிரிண்ட் இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்குலாம் தெரியாது. சில ஃபோட்டோஸ் மட்டும் நெட்டில் இருக்குது, சில ஆடியோ சாங்ஸ் மட்டும் யூடியூப்பில் அங்கங்கன்னு இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அடித்து துவம்சம் பண்ணிடுங்க மதகஜராஜா மாதிரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் எது? ஐயோ இது மட்டும் வந்துடவே கூடாது நீங்கள் நினைக்கிற படம் எது? இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கிடப்பில் கிடைக்கிற படம் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.